வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பெங்காலி வெப் சீரிஸோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பெங்காலி வெப் சீரிஸோட பேரு ஃபெலுடா கோவிந்தகிரி அப்படின்றது. இது சீசன் 2 தான். நிறைய சீசன் இருக்கு. அதுல சீசன் 2 ஓட கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா ஏக்கன் பாபு சீரிஸ் பார்ப்போம் பாத்தீங்களா? அதுல ஏக்கன் பாபு கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாரு. இதை பொறுத்த வரைக்கும் ஃபெலுடான்னு ஒருத்தர் கேஸை சால்வ் பண்ணுவாரு. இவர் மட்டும் இல்லாம இவரோட டீம்ல இவரோட கசினோ இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரும் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட் ரோல தான் ஏக்கன் பாபு பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இதுல ஒரு கேஸை தான் டீல் பண்ணிருப்பாங்க. அந்த கேஸும் சூப்பரா இருக்கும். இவர் கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதும் சூப்பரா இருக்கும். ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா தான் கதை போகும். ஆனா போக போக சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸும் இதுல வர ட்விஸ்டும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோட கதை மேக்சிமம் காஷ்மீர்ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. பதட்டமான சூழ்நிலை இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒரு டெரரிஸ்ட் என்ன பண்றாருன்னா இவரோட ஹெட் கிட்ட பேசுறாரு. சில அட்டாக்லாம் பண்ணலான்ற மாதிரி பிளான போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஆர்மில இருக்க ஆளுங்களை நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்க முக்கியமான ஆளுங்க, அதாவது பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் காலி பண்றதுக்கு டெரரிஸ்ட் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தான் ஃபெலுடாவா இருப்பாரு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இவரோட கசின் இவர் கூட அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்ப்பாரு. அவரோட பேரு தப்பஸ் அப்படின்றது. தப்பஸை தாண்டி வேற ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. அவரோட பேரு லால் மோகன் பாபு அப்படின்றது. இவரை நான் பாபுனே சொல்றேன், ஏன்னா ஏக்கன் பாபுல ஒருவர்ல அவர் தான் இந்த ரோலை பண்ணிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ரைட்டரா இருப்பாரு. ஆனா இவருக்கு ரைட்டர்ஸ் பிளாக் ஏற்பட்டிருக்கு. அதாவது கதை வந்து மூவே ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஜோஷியர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஜோஷியரும் உயரமான பகுதிக்கு போங்க, கேன்ற எழுத்துல ஆரம்பிக்கிற பகுதிக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி காஷ்மீரை நமக்கு காட்டுறாங்க. காஷ்மீர்ல பதட்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்கிறதா சொன்னல. இப்போ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. ஆளுங்க அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. உயரமான பகுதிக்கு போங்க, அதே சமயம் கேள ஆரம்பிக்கிற பகுதிக்கு போங்கன்னு அந்த ஜோஷியர் சொல்லியிருப்பாரு. எந்த பகுதிக்கு போலாம், கொடைக்கானலுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பேசாம காஷ்மீருக்கு போனா என்னன்ற மாதிரி இந்த பாபு கேட்கிறாரு. அதுக்கு என்ன, நம்ம போயிடலான்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இவங்களுமே போறதுக்கு முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்கள மாதிரியே வேற ஒரு டீமும் காஷ்மீருக்கு போக போறாங்க போல. அதாவது ரிட்டையர் ஜட்ஜ் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஜட்ஜோட அசிஸ்டன்ட் முதல்ல இவங்க கிட்ட பேசுறாரு. அடுத்து ஜட்ஜே வந்து பேசுறாரு. இந்த ஜட்ஜோட பேரு மாலிக் அப்படின்றது. இந்த ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, நானும் அங்கதான் போக போறேன், அங்க உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ஃபெலுடாவை கொஞ்சம் பிடிக்கும் போல, அதனால இதெல்லாம் பண்றதா சொல்றாரு. இவங்க 3 பேருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அவர் தனியா அவரோட டீம் கூட வர போறாரு. இவங்க 3 பேர் தனியா தான் போக போறாங்க. ஆனா அந்த இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி பேசி வச்சிருப்பாங்க. இப்ப இவங்க 3 பேர் சேர்ந்த மாதிரி காஷ்மீருக்கு வந்துடுறாங்க. இப்ப காஷ்மீர்ல அவர் சொன்ன பகுதிக்கு போகணுன்ற மாதிரி இவங்க டிராவல் பண்றாங்க. இந்த பகுதியை பார்க்க சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் பாபு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டிராவல் பண்ணி இவங்களுமே அந்த மாலிக்கோட அசிஸ்டன்ட்டை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. இந்த அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரி வேலைலாம் பார்ப்பாரு. இந்த அசிஸ்டன்ட் கிட்ட அந்த மாலிக்கை பத்திலாம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மாலிக் சார் எதுக்காக இங்க வரணும்னு நினைச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அதாவது அசிஸ்டன்ட் பையன் சொன்ன பாத்தீங்களா, அந்த பையன் தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 வருஷமா மாலிக் கிட்ட வேலை பார்க்கறான் போல. மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆனார்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் ஜட்ஜா இருக்கும் போது சில தப்பான தீர்ப்பை வழங்கிட்டோன்ற மாதிரி அவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். 8 இடத்துல வந்து தப்பான தீர்ப்பை நம்ம வழங்கி இருக்கோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆதாரம்லாம் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கும், ஆனா அவங்க நல்லவங்கன்ற மாதிரி இவரோட மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும். அதை பத்தி நம்ம பேசி சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. பிளான்செட் அப்படின்ற ஒரு முறை இருக்கு. இறந்து போனவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணி நம்ம பண்ணது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இந்த மாலிக் யோசிக்கிறாரு. மாலிக் படிச்சவரு, ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நம்பிட்டு இருக்காரு. பிளான்செட்னா என்னன்றது இந்த சீரீஸ்ல வரும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த மாலிக்கை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்ல இருக்க நிறைய பேருக்கு தான் தண்டனை தந்திருப்பாரு. இந்த இடத்துல தான் அவர் ஜட்ஜ் மாதிரி இருந்திருக்காரு போல. அதனால தான் இந்த விஷயத்தை பண்றதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை பண்றதுக்கு ஒரு மீடியம் தேவை போல, அதுக்காக ஒருத்தரையும் வர வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஜட்ஜா இருக்கும் போது நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. எல்லாமே இந்த நபருக்கு எதிரா இருக்குல்ல, அதனால இப்ப மாலிக் என்ன பண்றாருன்னா இவனுக்கு தண்டனையை வழங்குறன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா அந்த சம்பந்தப்பட்டவன் இருக்கான்ல, அப்படியே முறைச்சு பாக்குறான். என்ன இப்படி முறைச்சு பாக்குறான் அப்படின்ற மாதிரி மாலிக் லைட்டா பயப்படுறாரு. இந்த அசிஸ்டன்ட் சொல்றதை இவங்க 3 பேர் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இந்த காலத்துல போய் அவர் பிளான்செட் எல்லாம் நம்புறாரா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள தோணுது. இவங்க பெருசா அதெல்லாம் கேட்டுக்காம இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜட்ஜே இவங்க 3 பேர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஜட்ஜ் மட்டும் இல்லாம ஜட்ஜ் கூட அவரோட டாக்டர் இருக்காரு. இந்த டாக்டரை தான் மீடியம் மாதிரி யூஸ் பண்ண போறாங்க போல. இதை தாண்டி ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட பேரு விஜய் அப்படின்றது. அந்த விஜய்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரோட
பேரு அருண் சர்க்கார் அப்படின்றது. இதை தாண்டி இவங்களுக்குலாம் எடுபடி வேலை பார்க்கறதுக்காக ஒரு வேலைக்காரரும் இருக்காரு. நான் கேரக்டரை இப்ப மொத்தமா சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். தேவை வரும்போது ஒவ்வொரு கேரக்டரை பத்தியா தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா இந்த ஜட்ஜ் இருக்கார்ல, இவங்களுக்காகவும் இடத்தெல்லாம் ஏற்பாடு பண்றாரு. இவங்க ஒரே பகுதியில் இருக்க போறது இல்ல, இடம் மாறிக்கிட்டே இருக்க போறாங்க. அதனால ஹோட்டல்லாம் இவர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு நாள் எங்க கூட இருக்கணுமோ இருந்துக்கோங்கன்னு சொல்றாரு. பிளான்செட் அப்படின்ற ஒரு மெத்தட பத்தி சொன்ன பாத்தீங்களா, இப்ப எல்லாருமே கேதர் ஆயிருக்காங்க. அதாவது ஓஜா போர்டை யூஸ் பண்ணி பேய் கிட்ட பேசுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மெத்தட் தான் இங்கே இவங்க பயன்படுத்துறாங்க. அது என்னன்னா, மீடியம் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு, அவர் உடம்புல பேயை இறக்கிறது தான் பிளானா இருக்கும். இந்த ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் 8 பேருக்கு தப்பா தீர்ப்பு கொடுத்ததா நினைக்கிறாருல, அதுல ஒரு நபர் ரொம்ப அப்பாவி மாதிரி இருந்திருப்பான். ஆனா ஆதரலாம் அவனுக்கு அகைன்ஸ்டா இருந்ததுனால தண்டனை தந்துட்டேன், நீ வந்து என்கிட்ட பேசுன்ற மாதிரிலாம் அவனோட ஆன்மாவை கூப்பிடுறாரு. அந்த ஆன்மா இருக்குல்ல, ஒரு ஸ்டேஜ்ல டாக்டர் உடம்புக்குள்ள வந்து இறங்கிருது. இவரோட டாக்டர் தான் இவரோட மீடியமா இருக்காரு போல, அவர் உடம்புக்குள்ள வந்து இறங்கிருது. அவனுமே நான் அப்பாவின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். வேற ஒரு நபர் ஒரு கொலை பண்ணிருப்பாரு, இந்த அப்பாவி அப்பன்னு பார்த்தா அந்த வழியா வந்திருப்பான். அவன் என்ன பண்ணிருப்பான்னா, கத்தியை இவன் கையில தந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான். தேவையில்லாம இவன் அந்த கொலை வழக்குலாம் மாட்டிருப்பான். சத்தியமா நான் கொலை பண்ணலன்ற மாதிரி எவ்வளவோ பேசியிருப்பான். ஆனா ஆதரலாம் அவனுக்கு அகைன்ஸ்டா இருந்ததுனால மாலிக்கு தண்டனை தந்திருப்பாரு. இப்ப அவன் பிரசன்ட்ல கொலை பண்ணலன்ற மாதிரி சொல்றான்ல, தெரியாம நான் தண்டனை தந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாரு. அதாவது டாக்டர் உடம்புக்குள்ள இருக்க அந்த பாதிக்கப்பட்டவன் சொல்றான். அவன் மன்னிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஜட்ஜ் மாலிக்கு கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. ஆக்சுவலா 8 பேர் விஷயத்துல இவர் தப்பு பண்ணிட்டு தான் நினைக்கிறாருல, ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசலாம்னு யோசிக்கிறாரு. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப மறுநாள் இவங்களுமே சுத்தி பார்க்கறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்க முடியாத பெரியவங்க எல்லாம் வந்து குதிரையை யூஸ் பண்ணுவாங்க போல. நம்ம பாபு இருக்காரு பாத்தீங்களா, குதிரையை யூஸ் பண்ணி தான் டிராவல் பண்றாரு. ஜட்ஜுமே குதிரை மூலியமா தான் டிராவல் பண்றாரு. இவங்க 3 பேருக்காக ஒரு ஹோட்டல் ரூமை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க 3 பேருமே அந்த ரூமுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்து பேசுறதுக்காக இப்ப ஜட்ஜோட பையன், பையனோட ஃப்ரெண்டு, இந்த மாதிரி 2 பேருமே நடந்து வராங்க. கூட அந்த ஜட்ஜோட அசிஸ்டன்ட்டும் நடந்து வராரு. ஜட்ஜோட பையன் மட்டுமே நான் சொல்றேன், அவன் பேரெல்லாம் நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. அந்த பையனோட ஃப்ரெண்டு பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அருண் சர்க்கார் அப்படின்றது. அருண் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெலுடாவோ ஓரளவுக்கு தெரியுது போல. நீங்க தானே நிறைய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கீங்க, நீங்க சால்வ் பண்ண கேஸை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இதுல என்ன இருக்கு சொல்றேன்ற மாதிரி இவருமே இவர் சால்வ் பண்ண கேஸை பத்தி எல்லாம் சொல்றாரு. இவர் பில்டப் தர மாட்டாரு, இவரோட அசிஸ்டன்டான அந்த கசின் தான் பில்டப் தராரு. நாங்க இந்த மாதிரி ஒரு கேஸை சால்வ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி ஒரு கேஸை சால்வ் பண்ணிருக்கோம், ஒவ்வொரு கேஸை பத்தியா சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற அருணும் சரி, அந்த ஜட்ஜோட பையனும் சரி, இவரை பயங்கரமா பாராட்டுறாங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப டேலண்டான ஆளு தான் அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காங்க. அவங்க இவரை பத்தி கேட்கறாங்கல்ல, அதே மாதிரி இவரும் அவங்க 2 பேரை பத்தி கேட்கிறாரு. அவங்களுமே பார்த்துட்டு இருக்க வேலையை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு சமயம் ஒரு இடத்துல நெருப்பெல்லாம் கொளுத்தி சுத்தி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கலான்ற மாதிரி ஹீரோவும் டீமும் யோசிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ எதையோ பாக்குறாரு போல, ஒளிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே கூட சேர்ந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. என்ன பாக்குறாருன்னா, கன்னை வச்சுட்டு ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அதாவது தீவிரவாதிங்க வச்சிருக்க மாதிரி கன்னை வச்சு நின்னுட்டு இருக்கான். என்ன இவ்வளவு பெரிய கன்னை வச்சிருக்கான், யாருக்காக வெயிட் பண்றான்னு பார்த்தா அந்த செக்ரட்டரிக்காக தான் வெயிட் பண்றான். அதாவது ஜட்ஜோட அசிஸ்டன்ட்டுக்காக வெயிட் பண்றான். 2 பேருமே கொஞ்ச நேரம் ஏதோ பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டெரரிஸ்ட் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். எதுக்காக இந்த அசிஸ்டன்ட் டெரரிஸ்ட் கிட்ட பேசினான்ற மாதிரி இவங்க 3 பேர் யோசிக்கிறாங்க. இப்ப டெரரிஸ்ட ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி அவனுக்கு தெரியாத மாதிரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வேற ஒரு பகுதிக்கு போயிடுறான். அதெல்லாம் இவங்க கவனிச்சுக்கிறாங்க. எதுக்காக 2 பேர் பேசினாங்க, என்ன பேசினாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இவங்க 3 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. திரும்பி இவங்களோட ரூமை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பாட்டில வச்சு யாரோ இவங்க 3 பேர் அட்டாக் பண்றாங்க. குறிப்பா ஃபெலுடாவை அட்டாக் பண்றாங்க. நல்ல வேலையா ஃபெலுடா அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. எதுக்காக இந்த அட்டாக் நடந்தது, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல தான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. எல்லா எபிசோட ஸ்டார்டிங்கும் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவன் பேரு விஜய் அப்படின்றது. ஆனா நீங்க பையன் மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ட்ரக் எல்லாம் ரொம்ப எடுப்பான் போல. அதே மாதிரி போதை ஊசின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பயங்கரமா போட்டுக்கிறான். போலீஸ் ரைடுக்காக வந்திருப்பாங்க. இந்த பையனை அந்த இடத்துல லாக் பண்றாங்க. திரும்பி இவங்க எல்லாருமே டிராவல் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மலைப்பகுதியில இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி நடந்தெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் முன்னாடி நடக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நடப்பாங்க. இவங்க 3 பேர் ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப திடீர்னு அந்த கூட்டத்துல இருந்து கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜட்ஜோட பையன் கூட தான் நடந்து வந்துட்டு இருந்திருப்பான். திடீர்னு மிஸ் ஆகுறான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்றாரு. எங்க போயிருப்பான்ற மாதிரி எல்லாருமே பதட்டமா தேடலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜால நடக்க முடியாதுல்ல, கொஞ்சம் வயசாயிருச்சுன்றதுனால இங்கேயே உட்கார்றாரு. இங்கே உட்கார்ந்தவர் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா, இவரோட பையன் ட்ரக் எல்லாம் அதிகமா எடுத்தான்ல, அதனால ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க.
இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் ட்ரக்கை இந்த மாதிரி எடுத்தானா உயிரே போயிடும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப பையன் இருக்கான்ல, எனக்கு அந்த ட்ரக் வேணும்பான்னு கேக்குறான். இல்ல அதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த பையன் விஜய் என்ன பண்றானா, சட்டுன்னு ஒரு கத்தி எடுத்து அப்பாவோட கழுத்துல வச்சிடறான். எனக்கு கண்டிப்பா அந்த ட்ரக் வேணும், கண்டிப்பா அந்த ட்ரக் வேணும்னு சொல்றான். இவன் கத்தியை எடுக்கணும்னா ட்ரக்கை தரணும்ன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப மத்தவங்க ட்ரக்கை தந்து இவரை காப்பாத்திடுறாங்க. என்ன பையன் இந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி அப்பா வருத்தப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது பையனை இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இப்ப அப்பா சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா, இவர் தான் பையனை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கண்டிப்போட வளர்த்திருப்பாரு. அப்படி கண்டிப்போட வளர்த்ததுனால தான் பையன் இப்படி மாறிட்டான்ற மாதிரி இவருக்கு தோணுது. ஏன்னா சின்ன வயசுல சாதாரணமா ஒரு விஷயத்தை கேட்பான், அதுக்கே இவர் மூஞ்ச காட்டுவாரு. அதனால பையனுக்கு ஒரு வெறி வந்துருது. அப்பா சொல்றது இதுக்கப்புறம் கேட்க கூடாது, நம்ம எதுனாலும் பண்ணலான்ற மாதிரி தான் பையன் தப்பான ரூட்டுக்கு போயிருப்பான். இப்ப பிரசன்ட்ல இவர் டயர்டா உட்காந்துட்டு இருக்கும் போது அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இவருக்கு பையனை பிடிக்கும், ஆனா பையன் இப்படி பண்றது பிடிக்க மாட்டேங்குது போல. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பையன் எங்க போனான்னு தேடிட்டு இருக்காங்க. நான் அந்த ஜட்ஜோட பேரு மாலிக்னு சொல்றேன்ல, ஆக்சுவலா அவரோட பேரு மல்லிக் அப்படின்றது, பையனோட பேரு விஜய் மல்லிக் அப்படின்றது. இப்ப விஜய் எல்லாருமே தேடிட்டு இருக்கும் போது விஜய் ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறது தெரியுது. முதல்ல ஃபெலுடா தான் அந்த இடத்துக்கு போறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. உயிர் இருக்குன்றத மத்தவங்களுக்கு சொல்றாரு. இப்ப தண்ணி எல்லாம் எடுத்து அவன் மூஞ்சில தெளிச்சு அவனை எழுப்பி விடுறாரு. எந்திரிச்சு அவன் இருக்கான்ல, திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு கேட்கும் போது யாரோ என்ன தள்ளி விட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்றான். நைட்டு நேரம் டெரரிஸ்ட் மாதிரி ஒரு நபரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் போன் கால் மூலியமா யார்கிட்டயோ பேசுறாரு. நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் கரெக்டா பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார்கிட்ட இவர் பேசுறாரு, தள்ளி விட்டது ஒருவேளை இவர் தானா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் இவரோட டீமை சேர்ந்தவங்கள மட்டும் பேசிக்கிறாங்க. யார் அந்த பையனை தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என் மேல அட்டாக் நடந்திருக்கு, அந்த பையன் மேல அட்டாக் நடந்திருக்கு, கவனமா தான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கு, யார் இவனை தள்ளி விட்டது அப்படின்ற மாதிரி எல்லாருமே மாத்தி கேட்டுக்கிறாங்க. அந்த பையன் கிட்ட சிலர் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு பிரம்மையா இருக்கும், நீயே விழுந்திருப்பியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா யாரோ என்ன தள்ளி விட்டாங்க, யாரோ என்ன சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். ஃபெலுடாவும் யார் இதுல சம்பந்தப்பட்டிருப்பான்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால நீங்க மட்டும் வெளியே சுத்த போங்கன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மட்டும் அனுப்பி விடுறாரு. பாபுவும் அந்த கசின் பிரதரும் மட்டும் சுத்துறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த ஜட்ஜ் நைட்டு நேரம் ஆவி கூட கம்யூனிகேட் பண்றாரு பாத்தீங்களா, இதெல்லாம் சுத்தமா நம்புற மாதிரியே இல்லன்ற மாதிரி பாபு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நைட்டு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஆவி கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. மொத்தம் 8 பேருக்கு இவர் தப்பா தண்டனை கொடுத்ததா நினைக்கிறாரு. ஏற்கனவே ஒரு தண்டனை கொடுத்த சீனை நமக்கு காமிச்சாங்கல்ல, இப்ப அந்த ஆன்மா கிட்ட பேசலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அவன் முறைச்சு பார்த்துக்கிட்டே போனால நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு போல. இப்ப அந்த ஆன்மாவை அந்த டாக்டர் உடம்புக்குள்ள வர வச்சிடுறாரு. நான் தெரியாதனமா உனக்கு தப்பா தண்டனை தந்துட்டேனான்னு கேக்குறாரு. இல்ல நீங்க சரியா தான் தண்டனை தந்தீங்க, நான் அந்த தப்பை பண்ணதான் செஞ்சேன்ற மாதிரி சொல்றான். உண்மையதான் சொல்றியான்னு கேக்குறாரு. உண்மையதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நீ அன்னைக்கு ஒரு பார்வை பார்த்தல, அது என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சேன், இப்பதான் தப்பு பண்ணலன்றது தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் இவருமே பேசுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வெளியே நமக்கு காட்டுறாங்க. டெரரிஸ்ட் மாதிரி ஒரு நபரை காமிச்சாங்கல்ல, அவர் இந்த இடத்துல தான் இருக்காரு. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்ற ஒரு கேள்வியோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நதிக்கரை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இப்ப கேம்ப் போட்ட மாதிரி இவங்க எல்லாருமே தங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் டீமும் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் சமைக்கிறதுக்காக ஒரு சமையல்காரர் இருப்பாரு. அவருமே அங்க இருக்க தண்ணியில வாஷ் பண்றதுக்காக போயிருப்பாரு. டே இங்க வான்ற மாதிரி அந்த ஜட்ஜி கூப்பிடுறாரு. ஆனா இவருக்கு காது கேட்க மாட்டேங்குது. திரும்ப ஜட்ஜி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குறாரு. இவனுக்கு காது பெருசா கேட்காதுன்ற மாதிரி ஜட்ஜும் ஹீரோவை பார்த்து சொல்றாரு. இப்ப ஹீரோ டீம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் நடக்க போறேன்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த 3 பேர், ஜட்ஜோட பையன், பையனோட ஃப்ரெண்டு, இதை தாண்டி அந்த அசிஸ்டன்ட் 3 பேருமே நடக்கிறதுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நம்ம ஹீரோவும் நடந்துட்டு இருக்காரு. நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ சில விஷயங்களை யோசிக்கிறாரு. அந்த டெரரிஸ்ட் யாரு, எதுக்காக அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பேசணும், இதை தாண்டி நம்மளை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணது யாருன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நடக்கிறாரு. அப்ப இவருக்கு பின்னாடி யாரோ சைலண்டா வந்து மண்டையிலேயே ஓங்கி அடிக்கிறாங்க. இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி இவரோட அசிஸ்டன்டான 2 பேரை காட்டுறாங்க. என்ன நம்ம ஹீரோ வரவே இல்லைன்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிக்கிறாங்க. எங்க கிளம்புறீங்கன்னு டாக்டர் கேட்கிறாரு. ஹீரோவை தேடி தான் போறோன்ற மாதிரி இவங்களும் நடக்கிறாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ தலையில கை வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. யாரோ என்ன அடிச்சு சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டாரு. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா இவர்கிட்ட கேக்குறாங்க. ஜட்ஜி எப்பவுமே பேய் கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் நினைப்பார்ல, அந்த நாள் நைட்டும் பேய் கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் நினைக்கிறாரு. அந்த பேயை கூப்பிட்டு பேசுறாரு. எப்பவுமே பேசுற சீனை டீட்டெயிலா காட்டுவாங்கல்ல, இந்த வாட்டி பெருசா அந்த சீன் எல்லாம் நமக்கு காட்டல. இப்ப இவங்க பேசிலாம் முடிச்சிடுறாங்க போல. அன்னைக்கு நைட் எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப காலையில கண்முழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. காலையில கண்முழிச்ச டாக்டர்
டாக்டர் இருக்கார்ல அங்க இருக்க ஜட்ஜை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அவங்க 2 பேர் தான் ஒரே கேம்ப்ல படுத்திருக்காங்க போல. இப்ப வெளியே வந்த டாக்டர் இருக்கார்ல ஜட்ஜ் சார யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ டிடெக்டிவ்ல அதனால உள்ள போய் பார்வையிடுறாரு. போலீஸ்க்கு தகவலை கொடுங்கன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர் வந்துடுறாரு. வந்த ஆபீசர் உள்ள போய் அனலைஸ் பண்றாரு. கத்திய வச்சு குத்தி இருக்காங்கன்றது தெரியுது. இறந்து போன ஜட்ஜ் மல்லிகை பொறுத்த வரைக்கும் கையில ஒரு வைர மோதிரம் போட்டிருப்பாரு. அந்த வைர மோதிரம் மிஸ் ஆகுது. சோ அந்த மோதிரத்தை யாரோ சாவடிச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றது இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. யார் இத பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க 2 பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் வெளியே வந்துடுறாரு. அவருக்குமே ஃபெலுடாவை நல்லா தெரிஞ்சிருக்கு. உங்களோட ஹெல்ப்பும் இந்த கேஸ்ல அவசியம்ன்ற மாதிரி சொல்றாரு. நிச்சயமா நானும் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அப்சர்வ் பண்ண விஷயத்தை பத்தி சொல்றாரு. கொலை பண்ணது கத்தி வச்சுதான். ஆனா அந்த கத்தி பக்கத்துல எங்கேயுமே இல்ல. கத்தியை எங்க போட்டிருப்பாங்கன்னு கேக்குறாரு. இங்கதான் தண்ணி இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கல சார், இதுல தூக்கி போட்டாலே வேலை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. சரி நீங்க ஏதாவது அப்சர்வ் பண்ணீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இன்னும் எதுவும் அப்சர்வ் பண்ணல சார், அப்சர்வ் பண்ணா நான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் இங்க இருந்து கிளம்புறாங்க. பாதுகாப்புக்கு ஆளெல்லாம் விட்டுட்டு தான் அந்த இன்ஸ்பெக்டர் போறாரு. இப்ப ஆளுங்க இங்க இருந்து நீங்க எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர் இருக்கார்ல நான் ஒரு கால் மட்டும் பண்ணோம், ஜட்ஜ் சார் இறந்து போனதை பத்தி இவரோட ஊர்ல இருக்கவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்றாரு. சரி சீக்கிரமா அந்த இடத்துக்கு போய் கால் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவருமே கால் பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. யாராவது கவனிக்கிறாங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போன்ல பேச ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லாயர் இருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஃபேமிலி லாயருக்கு தான் கால் பண்றாரு. ஜட்ஜி இறந்து போன விஷயத்தை பத்தி சொல்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் உயில்லாம் ரெடி பண்ணார்ல, அந்த உயில்ல ரீசெண்டா ஏதாவது மாற்றம் கீற்றம் பண்ணாரா, அந்த உயிலை பத்தி எப்ப நீங்க பையன் கிட்ட சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. எதுக்காக இவர் இதை பத்தி எல்லாம் கேட்கிறாருன்னு தெரியல. எப்பவுமே ஃபெலுடா சூப்பரா அப்சர்வ் பண்றவரு. ஆனா இன்ஸ்பெக்டர் நீங்க ஏதாவது கவனிச்சீங்களான்னு கேட்கும் போது இவர் எதுவுமே கவனிக்கலன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீ எதுவுமே கவனிக்கலையா, நம்புற மாதிரியே இல்ல, உண்மையை சொல்லுன்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க, டீம் மெம்பர்ஸ் கேட்கறாங்க. இவருமே கவனிச்ச விஷயத்த சொல்லிட்டாரு. அது என்னன்னா கொலை பண்ணவன் லெஃப்ட் ஹேண்டடா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி தான் இந்த கொலை நடந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க கவனிச்ச வரைக்கும் அந்த பையன் தான் லெஃப்ட் ஹேண்டடா இருப்பான். ஏன்னா அவன் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி சில வேலைகள் பண்ணதை இவங்க கவனிச்சிருப்பாங்க. அப்ப பையன் தான் இந்த விஷயத்த பண்ணானான்னு யோசிக்கிறாங்க. அப்படிலாம் நம்ம முடிவு எடுத்துற முடியாது, வேற யாராவது கூட பண்ணிருக்கலாம். மல்லிகோட பையனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ ஆப்வியஸா அவன் மேல சந்தேகத்தை போக வைக்கணும்ன்றதுக்காக திட்டமிட்டு கூட யாராவது லெஃப்ட் ஹேண்டட் மாதிரி கொலைய பண்ணிருக்கலாம், நம்ம அதையும் கணக்குல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி ஃபெலுடா இருக்காரு பாத்தீங்களா, அந்த டெரரிஸ்ட பாக்குறாரு. அவன் யார்கிட்டயே பேசுறான். அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு கிளம்புறான். இவனை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி ஃபெலுடா யோசிக்கிறாரு. அவன் பாட்டுக்கு சட்டுன்னு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். இவங்க கிட்ட வண்டி இல்ல, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அங்க ஒரு பைக் இருக்கும். இந்த பைக்கை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட பர்மிஷனை வாங்கிடுறாரு. இப்ப பைக்ல இவங்க 3 பேருமே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் கார்ல போயிட்டு இருக்கானா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கிட்ட வேற கன் இருக்கு, அவன் நம்மளை பார்த்து போட்டு தள்ளிட போறான் அப்படின்ற மாதிரி பாபு சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் ஃபாலோ பண்றாரு. இவங்க வரும்போது அவன் காரை நிறுத்திட்டு எங்கேயோ போயிருக்கான் போல. அதுக்குள்ள எங்க போனான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கார் கிட்ட வந்து செக் பண்றாங்க. பக்கத்துல காட்டு பகுதி மாதிரி தான் இருக்கு, இங்கதான் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அவன் சட்டனா எதிர வந்து கன் எடுத்து காட்டுறான். சட்டுன்னு ஹீரோவும் கன் எடுத்து காட்டுறாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ கண்ணை கீழே இறக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன கண்ணை கீழே இறக்கிட்டீங்கன்ற மாதிரி பாபு கேட்கிறாரு. இவன் டெரரிஸ்ட் கிடையாது, ஆபீசர் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அவனுமே ஆபீசர் தான் போல. பக்கத்துல வந்து அவன் ஆபீசர் அப்படின்றத வெளிப்படுத்துறான். இவன் டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. உண்மையில இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபீசரா தான் இருப்பாரு. அது என்னன்னா இங்க இருக்க டெரரிஸ்டுங்க முக்கியமான ஆளுங்களை எல்லாம் குறி வச்சிட்டு இருக்காங்கல்ல, ஜட்ஜுமே ஒரு முக்கியமான ஆளா தான் இருப்பாரு. ஏன்னா அவர் டெரரிஸ்டுங்களுக்கு எதிராக தண்டனை எல்லாம் தந்திருக்காருல, அவரை டார்கெட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்றதை இவங்க யோசிச்சிருப்பாங்க. அந்த ஆபீசர் பேசிக்கிட்டே என்ன பண்றாருன்னா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டருக்குமே இவர் ஆபீசர் அப்படின்றதெல்லாம் தெரியுது. இந்த ஆபீசர் மல்லி கிட்ட நேரடியா இந்த விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டாரு. மல்லிகோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசியிருப்பாரு. மல்லிக் சாரோட உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, நான் கூடியே தான் இருப்பேன், அவரை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், இந்த விஷயம் உனக்கு மட்டும் தெரியட்டோன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. சோ அசிஸ்டன்ட் தப்பு எதுவும் பண்ணலன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், சாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்ட்டு பார்த்தா இப்படி கொல்லப்பட்டுட்டாரு, இதுக்கு பின்னாடி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த ஆபீசர் சொல்லிட்டு இருக்காரு.
அப்ப டெரரிஸ்ட் தான் இதை பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் கண்டிப்பா டெரரிஸ்ட் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல சார். அந்த பகுதியில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கொலை பண்ணவன் லெஃப்ட் ஹேண்டட் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை எதுக்காக அன்னைக்கே சொல்லனா, அன்னைக்கு பக்கத்துல அந்த பையனோட ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் எல்லாருமே இருந்திருப்பாங்க. அதனால தான் ஹீரோ அன்னைக்கு சொல்லாம இன்னைக்கு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டயும் தனித்தனியா பேசணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா இவங்களுக்காக சர்வெண்ட் வேலைலாம் பாக்குறதுக்காக ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட தான் இப்ப கேள்விலாம் கேட்கிறாரு. நீங்க எந்த டைம் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தீங்க, காலையில எந்த டைம் நீங்க போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா விசாரணை பண்றாரு. இப்ப அடுத்ததா டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா டாக்டர் தான் அந்த பர்டிகுலர் கேம்புக்குள்ள இருந்திருப்பாரு. நீங்க எப்ப அவர் இறந்து போனதை பாத்தீங்க, நைட் யாராவது கொலை பண்ண வந்திருந்தா உங்களுக்கு சவுண்ட் கேட்டிருக்கோம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உண்மையிலேயே எனக்கு சவுண்ட் கேட்கலன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவர் டாக்டரை மடக்கி மடக்கி நிறைய கேள்வி கேட்கிறாரு. அவர் ஒவ்வொரு வாட்டியும் பேய் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது பேய் உங்க உடம்புல தானே வந்தது, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் உண்மைதான், எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டாரு. சரி அடுத்தது பையனை வர சொல்லுங்கன்ற மாதிரி இவர் பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பையனை லாக் பண்ற மாதிரி நிறைய கேள்விலாம் கேட்கிறாரு. இதை தாண்டி பையனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பேர் கூட நான் அருண்னு சொல்லியிருப்பேன். இப்ப அருணையும் லாக் பண்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. ஆக மொத்தத்துல நம்ம ஹீரோ எல்லாரையும் சந்தேகப்படுறாருன்னு தெரியுது. மொத்தமா 5 பேரை சந்தேகப்படுறாரு. ஒருத்தர் சர்வெண்ட், இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்டர், இன்னொருத்தர் யாருன்னா பையன், அதுக்கப்புறம் பையனோட ஃப்ரெண்டான அருண், இதை தாண்டி அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் கூடியே இருப்பார்ல, அவரையும் சந்தேகப்படுறாரு. ஹீரோ இவரோட அசிஸ்டன்ட் 2 பேரை தவிர்த்து மத்த 5 பேரையும் சந்தேகப்படுறாரு. இப்ப அந்த ஜட்ஜை இங்கேயே எரிச்சிடலான்ற மாதிரி எரிக்கிறதுக்கான வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. பையன் இதை பார்த்து பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போதைக்கு எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நைட்டு நேரம் ஹீரோவும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அது என்னன்னா, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க இருந்து கிளம்பணும். இப்ப நைட்டு நேரம் கிளம்பிட்டு நான் காலையிலக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துடுறேன்ற மாதிரி சொல்றாரு. எதை தெரிஞ்சுக்க போறீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நான் எதுனாலும் காலையில வந்து உங்ககிட்ட சொல்றேன்னு ஹீரோ சொல்றாரு. சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப காலையில ஹீரோவோட அசிஸ்டன்ட்ங்க கண்முழிக்கிறாங்க. அப்படி கண்முழிக்கும் போதே ஹீரோ வந்துட்டாருன்றது உங்களுக்கு தெரிய வருது. தலைகீழ படுத்து யோகா மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா ஃபெலுடா கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி 2 பேருமே கேக்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபெலுடா சொல்லிட்டாரு. இப்ப காலையில சமயம் எல்லாரையுமே அந்த இடத்துல கேதர் ஆக வச்சிடுறாரு. அந்த நாள் கொலை நடக்கும் போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் இந்த இடத்துல உட்கார வச்சிடுறாரு. கூட இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் இருக்காங்க. இப்ப நான் சொல்ல போறேன்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா இவருமே ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மோட்டிவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, நிறைய பேருக்கு இருக்குன்ற மாதிரி ஃபெலுடா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல யாரை சந்தேகப்படுற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, பையனை சந்தேகப்படுற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பையனை பொறுத்த வரைக்கும் கேம்லிங்ல நிறைய காசை இழந்திருக்கான். இப்ப பண கஷ்டத்துல தான் இருக்கான். அப்பவும் இவனை நம்பி காசை தராம இருக்காரு. இந்த சமயத்துல அப்பா கதையை முடிச்சா காசு கிடைக்கும்ன்றதுக்காக அவன் கூட பண்ணிருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி ரெண்டாவதா அந்த அசிஸ்டன்ட்டை பிளேம் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அசிஸ்டன்ட்டை இந்த ஜட்ஜ் பயங்கரமா திட்டுவாரு போல. அந்த திட்டுறதெல்லாம் கேட்டு டென்ஷன்ல கூட இவன் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுமே திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கான். அடுத்ததா டாக்டரை பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டாக்டரை பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்காக ஃப்ரெண்டான இந்த ஜட்ஜு கிட்ட காசு கேட்டிருக்காரு. ஆனா ஜட்ஜு காசு தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இவருக்கு கூட கோவம் இருக்கலான்ற மாதிரி ஃபெலுடா சொல்றாரு. இவர் சொல்றது உண்மையா இருக்கும். அதனால எல்லாருமே திருன்னு முடிச்சுக்கிட்டே அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சர்வெண்ட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சர்வெண்டோட பேரு பிரயாக் அப்படின்றது. ஆனா உண்மையான பேரு ஹரிசங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் அப்படிலாம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படிதான்ற மாதிரி அவனோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அவன் கையில பார்த்தா HS அப்படின்ற மாதிரி பச்சை குத்தி இருக்கு. உன் பேரு பிரயுக், எதுக்காக HS நீ பச்சை குத்த போற, ஏன்னா உன் பேரு ஹரிசங்கர் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவன் அன்னைக்கு தண்ணியில பாத்திரத்தை கழுவுனான் பாத்தீங்களா, அப்பயே இவர் கையில இருக்க அந்த டாட்டூவை கவனிச்சிருப்பாரு. அப்பயே லைட்டா இவருக்கு சந்தேகம் வந்திருக்கும். இந்த ஹரிசங்கர் யாருன்னு விசாரிக்கும் போது இவரை பத்தி தெரிஞ்சிருது. ஆக்சுவலா ஏற்கனவே ஜட்ஜு ஒரு பையனுக்கு எதிராக தப்பா தீர்ப்பு தந்துட்டாரு பாத்தீங்களா, அவன் பேயா வந்து கூட நீங்க தப்பா தீர்ப்பு தந்துட்டீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். சோ உண்மையாலே ஜட்ஜு தப்பா தீர்ப்பு தந்திருப்பாரு. அந்த பாதிக்கப்பட்ட பையனோட அப்பாவா தான் இந்த ஹரிசங்கர் இருப்பாரு. அந்த விஷயம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குல்ல, அதனால தான் சர்வெண்ட் மாதிரி கூடியே இருந்திருப்பாரு. சமயம் பார்த்து கதையை முடிக்கலாம்னு யோசிச்சிருப்பாரு. என்ன நான் சொல்றது சரிதானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. இந்த ஹரிசங்கரால சுத்தமா சமாளிக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல ஆமான்ற மாதிரி ஒத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் ஜட்ஜை கொலை பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் ஜட்ஜு சார கொலை பண்ணணும்னு நினைச்சதை விட அவரோட பையனை கொலை பண்ணணும் தான் அதிகமா நினைச்சேன். ஏன்னா பையன் இறந்தாதான் அந்த வழி அவருக்கு புரியும்ன்றதுக்காக இப்படி பண்ணணும்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப பையனை தள்ளி விட்டது நீ தானே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமா நான் தான் தள்ளி விட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான்.
பையன் நடந்து போயிட்டு இருக்கும் போது இவர் தான் பின்னாடி இருந்து சட்டுன்னு தள்ளி விட்டுருப்பாரு. அவன் இறந்து போயிடுவான்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவன் பொழைச்சிருப்பான். ஆனா ஜட்ஜ சத்தியமா நான் கொல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்போதைக்கு ஹரிசங்கர போலீஸுங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து வேகமா இழுத்துட்டு போறாங்க. அப்ப ஹரிசங்கர் ஜட்ஜ கொலை பண்ணலனா யாரு கொலை பண்ணதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ஒரு பார்வை பாக்குறாரு. சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் மேற்கொண்டு சொல்றாரு. லெஃப்ட் ஹேண்டட் ஒருத்தன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான். பையன் தான் லெஃப்ட் ஹேண்டட்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வேற ஒருத்தரும் லெஃப்ட் ஹேண்டடு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அருண் சர்க்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது பையனோட ஃப்ரெண்டா ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவரும் லெஃப்ட் ஹேண்டடா இருப்பாரு. அவர் லெஃப்ட் ஹேண்டட்னு சொல்ல முடியாது, ரெண்டு ஹேண்டையும் யூஸ் பண்றவரா இருப்பாரு. சிலர் மட்டும் ரெண்டு ஹேண்டையும் யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. சோ இவன் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி இந்த கொலை பண்ணிருக்கான். இவன் தான் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் எதுக்காக பண்ணிருக்கான்ற காரணத்தையும் சொல்லிட்டாரு. இவன் உண்மையான பேரு அருண் சர்க்கார் கிடையாது. அந்த பேரை யூஸ் பண்ணி இந்த பையன் கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிருக்கான். இவன் பையன் கிட்ட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜட்ஜை என்னைக்காவது போட்டு தள்ளுறதுக்கு தான். இந்த ஜட்ஜ் நிறைய பேருக்கு எதிராக தப்பா தீர்ப்பு தந்திருக்காருல, அந்த இதுல பாதிக்கப்பட்டவன் தான் இவன். இவனோட அப்பாக்கும் தப்பான தீர்ப்பு அவர் தந்திருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த அருண் சர்க்கார் இதை ஏத்துக்கவே மாட்டான். நாளா இந்த விஷயத்த பண்ணவே இல்ல, இவர் தப்பா சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீ தான் பண்ணன்றதை என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவனுமே நாலாம் பண்ணலன்ற மாதிரி திரும்ப சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட அந்த டைமண்ட் இல்ல, வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்றான். நீ கொலை பண்ணன்னு தான் சொன்ன, டைமண்டை எடுத்தேன்னு சொல்ல. ஏன்னா டைமண்டை எடுத்தது வேற ஒருத்தன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பையனை பாக்குறாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. உண்மையாலே இந்த அருண் சர்க்கார் தான் முதல்ல போய் கத்திய வச்சு குத்தி இருப்பான். அதுல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருப்பான். பையனை பொறுத்த வரைக்கும் தூங்கிட்டு இருக்கும் போது அப்பாவோட மோதிரத்தை கலட்டிடலான்ற மாதிரி கணக்கு பண்ணி தான் நுழைஞ்சிருப்பான். இவன் வரும்போது அப்பா உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. யாரோ கத்திய வச்சு குத்தி இருக்காங்கன்றது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் அப்பயே சொல்லியிருந்தா அப்பாவை காப்பாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் அந்த மோதிரம் தான் முக்கியம்ன்ற மாதிரி மோதிரத்தை எடுத்துட்டு போயிருப்பான். இப்ப இதெல்லாம் ஹீரோ சொல்லும் போது இவன் தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா ஹீரோ லாக் பண்ணிடுறாரு. இப்ப இவனுமே ஆமா நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி சொல்றான். அதாவது அப்பாவை காப்பாத்தணும்னா காப்பாத்தி இருக்கலாம். ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் அந்த மோதிரம் தான் முக்கியம்ன்ற மாதிரி திருடி இருப்பான். ஏன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு கேம்லிங்ல ஏகப்பட்ட கடன் இருக்கும். அப்பா கிட்ட காசு கேட்கும் போது தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அப்பா செத்து போனாலும் இவனுக்கு சொத்து வருமானது உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அப்பா வேற யாருக்காவது கூட எழுதி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவனுக்கு பயம் இருந்திருக்கும். அதனால தான் சாவர தருவாயில கூட அப்பா கிட்ட இருக்க அந்த மோதிரத்தை திருடி இருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல கொலை பண்ணது அருண் சர்க்காரு. எதுக்குன்னா அவரோட அப்பா இந்த ஜட்ஜால பாதிக்கப்பட்டிருப்பாரு, அதனால கொலை பண்ணிருப்பாரு. சாவர தருவாயில இருக்கும் போதும் காப்பாத்தாம பையன் திருடினான்ல, அவன் பண்ணதும் தப்புன்ற மாதிரி ஆயிருது. இதை தாண்டி அந்த வேலைக்காரரா இருந்தவரு பையனை தள்ளி விட்டு சாவடிக்கலாம்னு நினைச்சார்ல, அதுவும் தப்பு தான். சோ 3 பேருக்கு தண்டனை கிடைக்குது. ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு கிளம்புறாருன்ற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. இந்த சீரிஸ்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.